சீதாராமன் சீரியல் ஜூலை 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஃபேமிலியோட மொத்தமாக வெளியே நின்று ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அர்ச்சனா மகா நினச்சிருந்தா ராம்கிட்டேருந்து உன்னை எப்போவோ பிரிச்சிருப்பா, விட்டா நீ எங்களுக்கே கிளுகிழப்ப காட்டுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்க. ஹலோ, என்ன நினச்சதா பாருங்களேன். சரி அதெல்லாம் விடுங்க, ராம்பாஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சீதா கேட்டுட்ருக்க. உடனே என்ன சொல்ல போகிறாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திருன்னு முழிக்க போகிறாங்க அப்படின்னு மீரா சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது நீங்களே உங்கள் வாயால் சொல்லணும். இல்லை நான் சொல்லுவேன், ஏதாவது ஃப்ராடு பண்ணிங்க அடுத்த ஆப்ரேஷன் உங்களுக்கு தான், 2 பேரும் உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் சில்லுவண்டுகளாக எங்ககிட்ட சிக்கிப்பாங்க. செல்வி அக்காவையும் செக்யூரிட்டியும் வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த வேலையெல்லாம் இந்த சில்வண்டு தான் செய்வாங்க. ரெடியா அப்படின்னு சீதா கேட்டு சிரிக்க, சித்தி ராமண்ணாகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க பிரியா. ஆமா சித்தி, ப்ளீஸ் சித்தி, எல்லா உண்மையும் ஒத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சித்தி அவ சொன்னா செஞ்சிருவா சித்தி, ப்ளீஸ் சித்தி அப்படின்னு ராம் தங்கச்சிங்க 3 பேரும் மாறி மாறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே துரை மீரா சீதான்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. மகா அர்ச்சனா 2 பேரும் ஷாக்காய் பார்க்குறாங்க. புரியுதா, இதுதான் யதார்த்தம், மொத்த குடும்பமும் உங்களுக்கு எதிராக திரும்பும். மரியாதையா தப்பு ஒத்துக்கிட்டு ராம்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிக்க சொல்லி நானும் வேணா ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏய் போதும் நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப வேகமா உள்ள போறாங்க. பின்னாடியே அர்ச்சனாவும் அவங்க பொண்ணுங்களும் உள்ள போறாங்க. நில்லுங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்னடி சொல்ற, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க. அது ஒன்றும் இல்லை, ஜெயில் சாப்பாடு எவ்வளோ கொடுமையா இருக்கும் தெரியுமா, ஜெயிலில் 1 வாரம் இருந்த எனக்கே தாங்க முடியல, பல வருஷம் இருக்க போறவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சீதா சொல்ல அப்படியே முழிக்கிறாங்க மகா. என்ன ஆகும், நாக்கு செத்து அழுகி போயிடும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. போய் மட்டும் பேசுற நாக்கையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சீதா நக்கலா கேட்க. தையல் மரியாதையா போயிடுங்கிறாங்க அஞ்சலி. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, மான நஷ்ட வழக்கு போயிடுவீங்களா, போடுங்க அப்படி ஒன்று இருக்கான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ரொம்ப பேசிட்டு இருக்க, ஓடி போயிடு அப்படின்னு ராம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் பண்ணதுக்கே ஆட்டோ நின்று போச்சு அப்படின்னு சீதா சொல்ல. சித்திக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு பிரியா சொல்ல. அப்படின்னா இன்னும் கோவம் வரலையா, சூடு சொன்னா கெட்டு போச்சா? சில்வண்டுங்களா, என்ன பண்ணா கோவம் வரும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், கோவப்படுத்திடுவேன்ல, என்னாச்சு, எக்கோவை காணும், என்ன பண்ணா கோவம் வரும், சொல்லு அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்க. என்னடி திமிரா, ஓவரா பேசின பொணமாக்கிடுவேன், போனா போதுன்னு உயிரோட விட்டு வச்சிருக்கேன், இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மகா சொல்ல. ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, கொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்க, ஏற்கனவே முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்கள, என்ன ஜெயில வச்சு என்ன தீர்த்து கட்ட ஆளை அனுப்புனீங்கல்ல அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் திருன்னு அப்படியே முழிக்கிறாங்க. கோவத்தை கிளறாத செத்து போயிடுவனி அப்படின்னு மகா சொல்ல. மீரா இவ்வளவு போக சொல்லு அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. நான் போறது இருக்கட்டும், பாஸ் கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க, உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ் வைக்க நான் தான் சொன்னேன், அது ஒரு தப்பா ராம், அதுக்காக அப்பாவையும் சித்தப்பாவையும் போலீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான், சீதா சொல்லிதான் போலீஸ் தப்பு பண்ணிட்டாங்க, சேது சுபாஷ் பாவம், அவங்க நல்லவங்க, அவங்க அப்பாவிங்க, ட்ரக்ஸ் வச்சது தப்பா, நீ ஏன் சொல்லுறாம், ட்ரக்ஸ் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்புனதுல என்ன தப்பு இருக்கிறாம், தப்புன்னு சீதா சொல்றாராம், சீதா நல்லவே இல்லை, நானும் அர்ச்சனாவும் தான் நல்லவங்க, என்ன இப்படி சொல்ல போறீங்களா, மது அக்காவும் கூட வருவாங்க, அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க, இங்க பாருங்க, நீங்க எதை சொல்ல போறதா இருந்தாலும் இப்பவே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. உண்மை தெரிஞ்ச ராம் என்ன பண்ணுவா அப்படின்னு துரை கேட்க. காரி மூஞ்சில துப்புவாங்க, அப்புறம் தொடச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு. இனிமே எல்லாம் ராம ஏமாத்த முடியாதுங்கிறாங்க துரை. ராம் எப்படி நம்புவான், மதுவு கூட தான் வரா, சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவன் என்ன பண்ண போறாள் தெரியலையே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா சும்மா அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்காத, நல்லா இல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது, பாஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே ராமும் மதுவும் வராங்க. ராம் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, அது என்ன வெளியில, ஏன் அப்படி இருக்கு, என்னாச்சு, சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லி கேட்க. எல்லாமே போச்சுராம், உன் அப்பாவும் சித்தப்பாவும் தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, சீதா நல்லவராம், சீதா பாவம், கடவுளே இப்படி கூட பண்ணுவாங்களா, மானத்தை வாங்கிட்டாங்கராம், மானத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மது உன்னை கல்யாணம் பண்ணிக்காத கோவத்துல தப்பு பண்ணிட்டாங்கராம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. என்ன மது என்ன கல்யாணம் பண்ணிக்காத கோவத்துல தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ராம் கேட்க. மேடம் என்ன சொல்றீங்க, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு மது கேட்க. பெரிய தப்புமா, மிகப்பெரிய தப்பு, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. செத்து போயிடலாம் போல இருக்கிறாம், ஏன் தான் இப்படி பண்ணாங்களோ அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் அழுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. மேடம் என்னாச்சு மேடம், ஏன் இப்படி அழுறீங்க அப்படின்னு மது கேட்க.
சித்தி சொல்லுங்க சித்தி என்னாச்சு அப்படின்னு ராம் கேட்க, மாமா நீங்களாவது சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு துரை கிட்ட கேட்க, நான் என்ன சொல்றது, அவங்களே சொல்லட்டும் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு துரை சொல்ல, கடவுளே மிகப்பெரிய நடிகர்கள் தான் இவங்க, என்னம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சீதா மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்க, அஞ்சலி என்னாச்சு யாராவது சொல்லுங்க, அப்பா சித்தப்பா என்ன பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு ராம் கேட்க, அண்ணன் போலீஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அஞ்சலி. ராம் அப்படியே ஷாக் ஆகி என்ன சொன்னாங்க, எதுக்கு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு ராம் கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்க அதையும் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, ராம் மது மேல இருந்த கோவத்துல, மது உன்னை கல்யாணம் பண்ணிக்காத கோவத்துல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சூர்யா வீட்டுல ட்ரக்ஸ் வச்சு சூர்யாவை மாட்டி விட்டுருக்காங்க ராம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, துரை மீரா அப்புறம் சீதா 3 பேருமே அடி பாவின்னு யோசிச்சுட்டு இருக்க, பாவம் பண்ணிட்டாங்கிறாங்க, பெரிய பாவம் பண்ணிட்டாங்க மது, இது எல்லாத்துக்கும் காரணம் சேதுவும் சுபாஷும் தான் மது, சூர்யா தப்பே பண்ணல, தப்பு பண்ணல மது, அவங்க பண்ண தப்புக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேமா அப்படின்னு மகா அழுது நடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மதுவும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சூர்யா என்ன பார்த்து சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ பணத்துக்காக போதைப் பொருள் வைக்கலன்னு சொல்லு அப்படின்னு மது கேட்டுட்டு இருக்க, பலாருன்னு சூர்யா ஒரு அறை வச்சு இனிமேல் நீ என்னை பார்க்க வராத அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகத்துக்கு வருது மதுக்கு. உடனே அவங்க அழுதுட்டே உள்ள ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க ராம், ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லு ராம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னால் மன்னிக்கவே முடியாது ராம், என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அர்ச்சனா, ராம் அப்புறம் ராம் தங்கச்சிங்க 3 பேரும் அந்த ஆக்டிங்கை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக, சித்தி என்னாச்சு என்னாச்சு மகா என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க. அட பாவிகளா இப்படி கூடவா நடிப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சீதா. பிளேட்டையே திருப்பிட்டாங்களே, நாம ஒன்று நினச்சா இதுங்க ஒன்று பண்ணிருச்சுங்க அப்படின்னு சீதா யோசிச்சுட்டு இருக்க, மது ஒரு பக்கம் மாடியில் நின்று சூர்யா பேசுறது எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. மது அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக சீதா போகிறாங்க மேலே. அக்கா அழாதக்கா அப்படின்னு சொல்ல, சீதா என்னை மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லி சீதா கையை பிடிச்சி அலறாங்க மது. அக்கா எல்லா தப்புக்கும் நீ தான்க்கா காரணம், ஆனால் இப்போ நீ காரணம் இல்லை அப்படின்னு சீதா சொல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னை தப்பா நினைச்ச பாரு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் ஏன் சீதா இப்படி ஆயிட்டேன், நான் ஏன் தப்பானவள் ஆயிட்டேன், அதுவும் உன்னை எப்படி சீதா அப்படின்னு மது சொல்லிட்டு இருக்க, நீ தப்பு பண்ணலக்கா, சேது சுபாசு கூட தப்பு பண்ணல, உன்னைய ராம்பாஸ்க்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அதனால தான் எல்லாமே நடந்து போச்சு, எல்லாத்தையும் நடத்தினாங்க, உன்னையும் நம்ப வச்சாங்க, நீயும் நம்பின, அதனால தான் நீ காரணம்னு சொன்ன, ஆனா நீ எந்த தப்பும் பண்ணல, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சீதா மகாலட்சுமி ஆசைப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா, நான் தப்பான இடத்துல இல்ல சீதா, என்ன நம்பு சீதா அப்படின்னு மது சொல்லிட்டு இருக்க. அக்கா நான் உன் தங்கச்சிக்கா, நான் எப்படி உன்னை தப்பா நினைக்க முடியும், நான் எப்படி நீ தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்ல முடியும், அக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கா, ப்ளீஸ்க்கா அழாதக்கா அப்படிங்கிறாங்க சீதா. சீதா நான் போறேன், நான் ஊருக்கே போறேன், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா நீ இந்த நிலைமையில ஊருக்கு போவேனாக்கா, மகாலட்சுமி தப்பானதான்னு நிரூபிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கா, நீயும் நானும் சேர்ந்து தான் நிரூபிக்கணும், சொல்லுக்கா அப்படின்னு சீதா கேட்க. நான் என்ன பண்ணணும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் சீதா, சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க. நீ இன்னும் மகாலட்சுமியை நம்புற மாதிரியே நடிக்கணும், மகாலட்சுமி உன்னை நம்பினாதான் சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும், மீராக்காக கல்யாணம் பண்ணணும், அதுவும் நமதாக்கா பண்ணி வைக்கணும், அதுக்கு நீதாக்கா உதவி செய்யணும், இந்த கல்யாணம் தான் மகாலட்சுமிக்கு நம்ம கொடுக்க போற பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல சீதா, இதுதான் நம்ம மீராக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாக்கா வாழ்க்கையில கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை மீராக்கா லைஃப்ல நடக்க விடாம பண்ணிட்டா அந்த மகாலட்சுமி அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சூர்யா கோவப்பட்டு போனதால ஞாபகம் வருது மதுக்கு. உடனே உண்மை என்னன்னு தெரியாம சூர்யாவை தப்பா நினைச்சிட்டேன், அவரு மனசு நோகும்படி பேசிட்டேன், இப்ப நினைச்சா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா அப்படின்னு மது சொல்ல. அக்கா சூர்யா கிட்ட நான் பேசிக்கிறேன், சூர்யா உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாரு, அக்கா நீயும் என்னை விட்டு போயிடாதுக்கா, இந்த நேரத்துல நீ என் கூட இருந்தாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும் ப்ளீஸ்க்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. உடனே மது அப்படியே சீதாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பும் போது, நீ இங்கேயே இருக்கா, அப்பதான் மகாலட்சுமி வந்து பார்க்கும்போது நீ என்ன பண்றேன்னு சொல்லி பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா மட்டும் வெளியே போறாங்க. மது அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா சீதா சொன்ன மாதிரியே மகாவும் அர்ச்சனாவும் 2 பேரும் வந்து மது என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறாங்க. அக்கா மது நம்மள தப்பா நினைச்சிருப்பாளோ அப்படின்னு மகா கேட்க. எப்படி நினைப்பா, ராமே நம்மள தப்பா நினைக்காத அளவுக்கு நடிச்சு ஒரு டிராமா போட்டாச்சு, இவளுக்கு இவ புருஷனோட நினைப்பு வந்திருக்கும், அதான் தனியா நின்று அழுதுட்டு இருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சரி போய் பேசலாமா அப்படின்னு மகா கேட்க. இப்ப வேண்டாம், இந்த விஷயத்த இப்படியே கொஞ்ச நேரம் ஆற போடுவோம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க. அவங்க போனதுமே மது மெதுவா திரும்பி பாக்குறாங்க. சீதா சொன்னது சரிதான், இவங்க 2 பேரும் நம்மள வச்சுதான் கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.